கிரகங்கள்லேயே சுக்கிர திசை தான் நீண்ட திசையாக இருக்கும், 20 வருட காலங்கள். இந்த 20 வருட காலங்கள் சுக்கிரன் தனித்து நின்று திசை நடத்தினார் அப்படின்னா அந்த 20 வருடங்கள் அவருக்கு மகிழ்ச்சியான ஒரு வாழ்வாக அமையும். அதே போல் இந்த சுக்கிரனுடன் சந்திரன் சேரும் பொழுது அந்த 20 வருட காலங்களில் இவங்க ஏதாவது ஒரு கலையை எடுத்து அதில் ஆர்வம் காட்டுவாங்க. இப்போது 40 வயதில் ஒருத்தருக்கு சுக்கிரதசை நடக்குது, அவங்களுக்கு சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்துருக்காங்க அப்படின்னா அப்போ அவங்க 40 வயதுக்கு மேலே தான் அவங்க ஏதாவது பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு கலைத்துறையில் சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த சுக்கிரனோட சந்திரன் சேர்ந்திருக்கனால அமையும். அதே போல் சுக்கிரனுடன் சூரியன் சேர்ந்திருக்கும் போது இப்போ ஒரு குழந்தைன்னா அது குழந்தைத்தனமாக இருக்கணும், அந்த குழந்தை வயசில் அது சந்தோஷமா இருக்கணும். ஆனால் இந்த சூரியன் சேர்ந்திருக்கும் பொழுது அந்த குழந்தைத்தனத்திலேயே ரொம்ப மெச்சூர்டாக நடந்துக்குவாங்க, பெரியவங்க பேசுகிற மாதிரி தத்துவம்லாம் பேசுவாங்க. அது இந்த சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்திருக்கனால. இந்த சுக்கிரனும் செவ்வாயோ அல்லது ராகுவோ சேர்ந்துருச்சு அப்படின்னா அவங்க எதற்கும் துணிஞ்சவங்களா இருப்பாங்க, ரொம்ப துணிவு அதிகமாக இருக்கும். ஒரு விஷயம் பண்ணால் அடுத்த பிரச்சனை வருங்கிறத